வெல்கம் பேக் டு சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஷவந்தி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பியூட்டி வீடியோஸ் அண்ட் ஃபேஷன் வீடியோஸ் உங்கள் வரைக்கும் வரும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவு டு சூஸ் அ ரைட் ஷாம்பு ஃபார் யுவர் ஹேர் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் dandruff, itchy scalp, hair loss, hair thinning, நிறைய ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஹேர் ஃபால்ன்றது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்குள்ளே என்ன வரும், ஐயோ ஷாம்பு நல்லா இல்லை போல, நம்ம ஃபர்ஸ்ட் ஷாம்பு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. பட் அந்த ஷாம்பு மாற்றுறதுல தப்பில்லை. பட் நம்ம கரெக்டான ஒரு ஷாம்பை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டான ஒரு ஷாம்பை சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல்ப் என்ன டைப், நம்ம ஹேர் என்ன டைப் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை யுவர் ஹேர் டைப். நம்ம ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காமனாக 4 நேச்சுரல் ஹேர் டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஹேர், வேவி ஹேர், கர்லி ஹேர் அண்ட் கிங்கி ஹேர். ஸோ இந்த ஹேர் டைப்பில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஹேர் என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ப்ராப்ளம்க்கு வேணாலும் சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஹேர் டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்கேல்ப் டைப். நமக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஷாம்பூ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கேல்ப் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஷாம்பூஸ்க்குமே டிஃப்ரெண்ட் கிளென்சிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய ஹேர் டைப், ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சாத மட்டும்தான் நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்கிற ஒரு நல்ல ஷாம்பு நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஸ்கேல்ப் பற்றி பேசலாம். ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் ட்ரையாக டைட்டாக இருக்கும், ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும், சின்ன சின்ன பவுடர் மாதிரி வரும். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை ஸ்கேல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த பவுடர் மாதிரி ஸ்கேல்பில் ஃபார்ம் ஆகும். இதுதான் ட்ரை ஸ்கேல்ப். ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் ஆயிலியாக ஃபீல் ஆகும். இப்படி நம்ம இது வெளில பார்த்தா ஆயிலியாக நமக்கு தெரியும், அப்படியே ஷைன் வரும். நம்ம ஸ்கேல்பில் பார்த்தா ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஆயிலி ஸ்கேல்ப் கீழே வரும். ஸோ எல்லாருக்குமே நேச்சுரலாக ஒரு ஆயில் ஃபேஸ் மேலே ஆகட்டும், ஸ்கேல்பில் ஆகட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும் நேச்சுரலாகவே. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னா அது ஆயிலி கீழே வரும். ஸோ கம்மியாக தான் அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அது ட்ரை ஸ்கேல்ப் கீழே வரும். ஸோ அதனால் சில பேருக்கு ட்ரை ஃபீல் ஆகும், அப்படியே ஆயிலி ஃபீல் ஆகும். சில பிளேசஸில் ட்ரையாக இருக்கும், சில பிளேசஸில் ஆயிலியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க காம்பினேஷன் ஸ்கேல்ப் கீழே வரும். நிறைய பேருக்கு இந்த ஸ்கேல்ப் எதுவுமே ஃபீல் ஆகாது, மீன்ஸ் ஆயிலியாக இருக்காது, ட்ரையாகவும் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பேலன்ஸ்டு ஸ்கேல்ப் கீழே வரும். ஸோ இது நார்மல் ஸ்கேல்ப் கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஹேர் டைப் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களுடைய ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷாம்புனா என்ன? நம்ம ஸ்கேல்ப் கிளென்ஸ் பண்ணணும். நம்ம கிளென்ஸ் பண்ணும்போதும் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற ஆயில் சேஃபாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷாம்பு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷாம்பு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேரபின் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஜென்டில் ஆர் மைல்டு ஷாம்புவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக்கான டிப்ஸ். ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க கிளாரிஃபையிங் ஷாம்பு சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆயில், டர்ட் இதெல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம ஸ்கேல்ப் மாய்ஸ்சராக இருக்கணும். நம்ம நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்கேல்பில் இருக்கிற ஆயில் அப்படியே சேஃபாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க கிளாரிஃபையிங் ஷாம்பு சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ஹைட்ரேட்டிங் ஷாம்பு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும், மாய்ஸ்சராக இருக்கணும். நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற
ட்ரை வந்து கம்மி ஆகிட்டு ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஹைட்ரேட்டடாக ஷாம்போ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கேல்ப் வந்து நரிஷ் பண்ணணும், சூத் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஷாம்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கேல்ப்பே வச்சுக்கோங்க. என்னோட ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஸ்கேல்ப், நிறைய வந்து டேண்ட்ரஃப் இருக்கும், ஃப்ளெக்கினஸ் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இச் பண்ணால் டேண்ட்ரஃப் மாதிரி வரும். ஸோ ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு என்னோட ஸ்கேல்ப். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுற ஷாம்போ வந்து ஹைலரானிக் மாய்ஸ்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்களா, என்னோட ட்ரை ஸ்கேல்ப்புக்கு வந்து மாய்ஸ்சர் பண்ணுற மாதிரி, மாய்ஸ்சர் அப்படின்னு இருக்கல, நம்ம ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த ஷாம்போ சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், சென்சிட்டிவ் அண்ட் டேமேஜ்டு ஸ்கேல்ப். சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க ஜென்டில் ஷாம்போ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி, ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து இரிட்டேட் ஆகும். இப்போது நம்ம கர்லி ஹேருக்கு வந்து ஷாம்போ சூஸ் பண்ணலாம். கர்லி ஹேர் இருக்கிறவங்க ஷாம்போ சூஸ் பண்ணும்போதும் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஹேர் வந்து மாய்ஸ்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக வந்து ஷீ பட்டர் அண்ட் கோகோனட் ஆயில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் ட்ரீட்டட் ஹேர், நிறைய பேர் வந்து கலர்ஸ் போடுவாங்க ஹேருக்கு வந்து, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், பிங்க், ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு நல்லா அழகாக வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்து கலர் போகாமல் இருக்கிறதுக்கு சல்ஃபேட் ஃப்ரீயான ஒரு ஷாம்பு சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூவி ஃபில்டர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாம்பு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ எப்போவுமே எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.